இன்றைக்கி நம்ம எக் பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கணும். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். நான் 2 கப்ஸ் போடுறேன் ரைஸு, அதனால் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கணும். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு, அதில் பட்டை லவங்கம் எல்லாம் சேர்க்குறோம். பிரியாணியில் எல்லாம் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் அது கூட வெங்காயம் சேர்க்கணும். சின்ன வெங்காயம்னா 4, பெருசு தான் ஒரு 3 அப்படி சேர்க்கலாம். பாருங்க, வெங்காயம் வதக்குது. அது கூட நம்ம இப்போ பச்சை மிளகாவும் புதினாவும் சேர்க்க போகிறோம். நான் 6 பச்சை மிளகா, ஒரு கை புதினா எடுத்துருக்கோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வெங்காயம் வதங்கினே இருக்குது. அது கூட நம்ம 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். சேர்த்து நல்லா வதக்கப்போகிறோம். இப்போ அரிஞ்சு வச்சு 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நம்ம தயிர் சேர்க்கறதுனால தக்காளி கம்மியாக சேர்க்கலாம். இப்போ கொஞ்சம் தயிர் சேர்க்க போகிறோம். ஒரு கப் தயிர் சேர்த்து அதையும் இது கூடவே நல்லா வதக்கப்போம். இப்போ நம்ம அது கூடவே இந்த மஞ்சள் தூள், மிளகாத்தூள் ஒரு 3 டீஸ்பூன். இது தனியாத்தூள் சேர்த்தா மிளகாத்தூள் சேர்க்குறோம், காஷ்மீரி மிளகாத்தூள் இல்லை. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். நல்லா வதக்கிறோம். வதக்கிட்டு இதுலேயே முட்டையை போட போகிறோம். இப்போ நம்ம இதில் முட்டையை சேர்த்துக்கலாம். வேவிச்ச முட்டைங்க 5 முட்டை சேர்க்குறேன். சேர்த்து ஸ்லோவாக வதக்கி இதுலேயே அரிசியும் இது பண்ணலாம், உடையாத. இப்போ இது கூட நம்ம அரிசியை சேர்க்க போகிறோம். தண்ணியை நல்லா எடுத்துட்டு இப்போ நம்ம அரிசியை சேர்த்துட்டு வதக்க போகிறோம். அரிசி வதங்க சொல்லுவேன், கொஞ்சம் நெய் ஊற்றிக்கிறேன் டேஸ்ட்டுக்கு. பாருங்க, நம்ம அரிசி உடையாத நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதில் தண்ணி ஊற்ற போகிறோம். 1க்கு 2 டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன், ஊற்றிட போகிறேன். ஊற்றி இப்போ மூடிட போகிறோம். வெயிட் போட்டு இப்போ நம்ம வெயிட் மூட போகிறோம். மூடி வெயிட் வச்சிடணும். நம்ம ஒரு விசில் வச்சு ஹையில் 10 நிமிஷம் ஸ்லோவில் வச்சுட்டு இப்போ விசில்லாம் ஆஃப் ஆகிடுச்சு, எடுக்க போகிறோம். இப்போ பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம பிரியாணி ரெடி. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. நம்ம ஓரத்தில் வந்து நல்லா இது பண்ணலாம். இப்போ நம்ம பாருங்கள், நல்லா இருக்குது. இதை சர்விங் இதில் போட்டுக்கலாம். நம்ம பிரியாணி ரெடி.